Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ATOZ in Tamil. நான் உங்க ஜெகதீஷன். நம்ம சேனல்ல Photoshop பத்தின வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். Photoshopல ஒவ்வொரு டூலும் பேசிக் லெவல்ல ஒவ்வொரு டூலோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ரொம்பவே பேசிக் லெவல்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல், ரொட்டேட் வியூ டூல். இந்த ரெண்டு டூலை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டூலோடைய ஷார்ட்கட் வந்து H அண்டு R. H ப்ரெஸ் பண்ணால் ஹேண்ட் டூல் வரும், அதே மாதிரி R ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் வியூ டூல் வரும். ஸோ இந்த ரெண்டு டூலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டூல் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஹேண்ட் டூல் எடுத்திருக்கேன். இப்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம நல்லா ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூம் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த எட்ஜஸை கட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடம் வேணாம், வேறு இடம் வேணும் அப்படின்னா கீழே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் ஃபோட்டோவை வேறு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹேண்ட் டூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நம்ம எங்கே வேணாலும் இப்படி மூவ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹேண்ட் டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஃபோட்டோ நல்லா ஃபுல்லாக ஜூமில் இருக்கும்போது பர்டிகுலர் ஏரியாவை வேறு ஏரியாவை வியூ பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபோட்டோவை ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ பெருசாகும், சின்னதாகும். அதுக்கு பதிலாக மவுஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த இடம் ஜூம் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி மவுஸை ரொட்டேட் பண்ணிங்க. மவுஸில் இருக்கிற வீலை, சென்டரில் இருக்கிற வீலை வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ பெருசாகும், சின்னதாகும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோன் தான் பெருசாக தெரியணும் அப்படின்னா அந்த ஃபோன் மேலே கர்சரை வச்சுக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன் மட்டும் ஃபுல்லாக பெருசாக தெரியும். இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் வியூ டூல். இந்த ரொட்டேட் வியூ டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற ஒரு ஃபோட்டோவை அப்படியே ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரொட்டேட் வியூ டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பழைய படி வந்து கொண்டு வர முடியல, நேராக வைக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிகிரியில், எக்ஸாக்ட் டிகிரியில் கரெக்டாக வந்து உட்காந்துக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இதுதான் வந்து எக்ஸாக்ட் டிகிரி ஃபோட்டோ நார்மல். இப்போ வந்து நான் இப்படி மூவ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாக்டாக என்னால் அந்த டிகிரியில் வந்து கொண்டு வந்து வைக்க முடியல அப்படின்னா அதே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது உங்களால் எக்ஸாக்டாக வந்து கொண்டு வந்து வைக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேசிக்கான டூல். இது ரொம்பவே ஈஸியான டூல் தான். இது பெரிய யூசேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த டூல்ஸோடைய ஒர்க்கை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த டூல் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில். ஸோ இன்னும் இருக்கக்கூடியது ஒரு 2-3 டூல் தான் வந்து ரிமைனிங் டூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் டூல் இருக்குது, அதே மாதிரி கலர் பேலட்ஸு, அந்த மாஸ்க்கு, இன்னும் ஒரு சில டூல்ஸ் தான் இருக்குது. அதோடய நம்ம வந்து ஃபோட்டோஷாப்போடைய பேசிக் சீரியஸை முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சீரியஸ்க்கு போயிடலாம். ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறது இன்னும் அட்வான்ஸ்டாக போயிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இதில் 2 டூல் மட்டும்தான் இருக்குது, ஹேண்ட் டூல், ரொட்டேட் வியூ டூல். ரொம்பவும் சிம்பிளான டூல் தான். நம்ம ஏற்கனவே சொல்கிறது, எல்லா வீடியோவிலும் சொல்கிற அதே டயலாக் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். ஸோ அந்த கடலில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை எப்படி நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், எவ்வளோ தூரம் வேணாலும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் கடலில். அந்த மாதிரி தான் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறதும். உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கற்பனை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. வியூஸே, அதாவது ஃபோட்டோஷாப் வீடியோஸ்க்கு சுத்தமாகவே வியூஸ் போல அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் யாருக்குமே லிங்க் ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஒரு பர்டிகுலர் வியூஸ் வந்து வருது. அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து ஃபோட்டோஷாப் செய்கிறேன். எனக்கு எந்த ஒரு ரெவன்யூக்காகவும் எதுக்காகவும் நான் இந்த ஃபோட்டோஷாப் வீடியோ வந்து செய்யலை. என்னால் சில பேர் கற்றுக்கிறீங்க, அதுக்காக வந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் வந்து நான் ஃபோட்டோஷாப் வீடியோஸ் வியூஸே வரலனாலும் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதால நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் மேலும் மேலும் என்னுடைய அனைத்து வீடியோக்கும் வந்து கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சில டூல்ஸ் தான் இருக்குது. அந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.